கிரிக்கெட்ல நான் சச்சின் மாதிரி ஆக போறேன்னு சொன்ன ஒரு பையன் பின்னால அவருடைய ரெக்கார்டே பிரேக் பண்ணுவாருன்ட்டு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. சரியா 2006 இந்தியாவுக்கான அண்டர் 19 டீம்ல என்ட்ரி கொடுத்த இவரு 2008ல அண்டர் 19 கேப்டனா கப்ப ஜெயிக்கிறாருங்க. இந்தியன் டீம்ல என்ட்ரி கொடுத்த இவரு டார்கெட் 300 இருந்தாலும் சரி, எதிர்க்க எந்த பவுலரா இருந்தாலும் சரி, சேசிங்ல என்ன மிஞ்ச ஆளே இல்லன்ட்டு இறங்கி ஆடுவாரு. அது 6-4 பறக்கும். 2012 ஏசியன் கப் இந்தியா விசஸ் பாகிஸ்தான், விராட்டோட 183 ரன் எல்லாம் மறக்கவே முடியாது. சேசிங்ல எப்படியாவது ரன் அடிச்சு கொடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிருவாரு. 2023 இந்தியா விசஸ் நியூசிலாந்துக்கான வேர்ல்டு கப் செமிஃபைனல் மேட்ச்ல இவரு 50வது செஞ்சுரியே அடிச்சு சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி அந்த செஞ்சுரிய சச்சினுக்கே டெடிகேட் பண்ணிருப்பாரு. இந்தியாவோட கிரேட்டஸ்ட் டெஸ்ட் கேப்டன். ஏன்னா 2014ல ஆரம்பிச்சு 2016-17 இவரோட பீக்கு. இவரோட அக்ரெசிவான ஆட்டத்துக்கு முன்னால எந்த டீமுமே நிக்காது. எல்லா டீமும் இவர்கிட்ட சரண்டர் தாங்க. கிரிக்கெட்டே கட்டி அந்த ஆஸ்திரேலியாவே தோற்கடிச்சாருங்க. டெஸ்ட், ஓடிஐ, T20 கிரிக்கெட்லயே கொடி கட்டி பறந்த இவரு அண்டர் 19 வேர்ல்டு கப்ல இருந்து ஓடிஐ வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், ஐசிசி சாம்பியன் டிராபி, ஏசியா கப்ன்ட்டு இவர் வாங்காத கப் இல்ல, மெடல் இல்ல, அவார்டு இல்ல. ஆனா ஐபிஎல்ல மட்டும் ஒரு கப்பு கூட ஜெயிக்கலங்க. ஆனா ஒரு நாள் அதுவும் மாறிச்சு. 17 வருஷத்துக்கு அப்புறம் ஐபிஎல்லையும் கப்ப ஜெயிக்கிறாரு. 2025 எந்த ஒரு ஆர்சிபி ஃபேனாலையும் மறக்க முடியாது. இந்த நாள் ஐபிஎல் கப்பையும் ஜெயிச்சு ஸ்டேடியத்துல கப்ப தூக்கி நடந்தாரு. அவருதான் விராட் கோலி.